வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஒரு நோயாளிகள் இல்ல ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக மருத்துவமனைக்கு அணுகுறாங்க. ஸோ இந்த மருத்துவமனை நீங்கள் ஒரு நோய்க்காக போகிறீங்க. அதை அணுகும்போது 2 விதமான நோய்கள் இருக்குது. ஒன்று தற்காலிகமாக ஒரு ஒரு ஜுரம் இருக்குது, ஒரு ஃபீவர் இருக்குது, உடல் காய்ச்சல் இருக்குது, இல்லை ஒரு வயிற்றுப்போக்கு இருக்குது, இல்லை கொஞ்சம் நமக்கு ஒரு கோல்டு இருக்குது, ரன்னிங் நோஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு தற்காலிகமாக பார்க்கக்கூடிய சில வைத்தியங்கள். சில வைத்தியங்கள் இருக்குது நம்ம தொடர்ந்து போகக்கூடிய ஒரு கட்டாயம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இருதய குறைபாடுகள் இருக்கலாம், நீரிழிவு பிரச்சனைகள் இருக்கலாம், உப்புச்சத்து பிரச்சனைகள் இருக்கலாம், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இதுக்கு சில மாதங்கள், சில வருஷங்கள் இது தேவைப்படுற ஒரு அத்தியாவசியம் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 விதமான சிகிச்சைகளுக்குமே நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய புறநோயாளிகள் பிரிவுன்னு சொல்லுவோம். அவுட் பேஷண்ட் கிளினிக்ஸோ, இல்லை ஒரு டே கேர் சென்டர்ஸோ, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ, ஒரு நர்சிங் ஹோம்ஸோ, நீங்கள் எங்கே போனாலும் இதில் அல்டிமேட்டாக உங்களுக்கு 2 விதமான சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இருக்குங்க. ஒன்று மாடர்ன் மெடிசன், நவீன மருத்துவம்னு சொல்கிறோம், அலோபதி மருத்துவம்னு சொல்கிறோம். இன்னொன்று இந்திய பாரம்பரிய மருத்துவம்னு சொல்கிறோம், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ். இதை ஆயுஷ்ன்னு சொல்லுவாங்க. AYUSH. A ஃபார் ஆயுர்வேதா, Y ஃபார் யோகா, U ஃபார் யுனானி, S ஃபார் சித்தா, H ஃபார் ஹோமியோபதி. இந்த வார்த்தையை ஆயுஷ்ன்ற வார்த்தையை நம்ம அரசாங்கம் இது ஒரு காயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆயுஷ் மெடிசன்ஸ்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் மெடிசன். இதில் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா மெடிசன்ஸும், உதாரணத்துக்கு ஒரு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை கூட இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ்ன்றது ஒரு தனி ஒரு பிரிவாகவும், ஒரு நவீன மருத்துவம், அலோபதி மருத்துவத்தை பிரிச்சிருக்கிறாங்க. இது 2த்தில் நமக்கு ஒரு வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு காமன் பப்ளிக், எனக்கு மருத்துவத்தை பற்றி ஒரு ஆழமான விவரங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் எடுத்துக்கணும், எது எடுத்தால் நல்லது. ஏன்னா ஒரு பொதுமக்களிடையும் சரி, ஒரு நோயாளிகளுக்கிடையும் சரி, நிறைய சில ஐயங்கள் ஏற்படலாம், சில சந்தேகங்களும் இருக்கலாம் இல்லையா? சில பிரச்சனைகள், சில குறைபாடுகள் கூட ஒவ்வொரு விதத்துலையும் தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயுஷ் மெடிசன்ஸ்ன்றது பல நூற்றாண்டு காலமாகவே இருக்குது. இன்றைக்கி ஆயுர்வேதம்ன்றது தொன்று தொட்டு காலத்திலிருந்து வருது. சித்த வைத்தியம்ன்றது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட வைத்தியம் தான் சித்த வைத்தியம்னு சொல்கிறோம். ஸோ சித்தர்கள் அந்த காலத்தில் எந்த ஒரு மருந்துகளை ஒரு மூலிகைகள் மூலமாகவே, ஒரு உணவு பழக்கங்கள் மூலமாக, இயற்கை வைத்தியம், நேச்சுரோபதி, யோக பயிற்சின்றது இன்றைக்கி உலகளாவியாவில் பிரபலமாக இருக்குது. இந்த ஒரு பாரம்பரிய மருத்துவத்தில் எந்த குறைகளுமே கிடையாது. ஆனால் இதில் சில அணுகுமுறைகள், பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், அதை தருவிக்கக்கூடிய வழிமுறைகள், அதை நம்ம தயாரிக்கக்கூடிய வழிமுறைகள், அதில் சில மாற்றங்கள்னால சில குறைகள் வரலாம். தவிர்த்து மருத்துவத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை நம்ம அழுத்தமாக நல்ல தெளிவாக நம்ம இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா, எப்போவுமே நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய மருத்துவத்தை நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நான் எனக்கு உடனே குணமாகணும், எனக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது, ஒரு வயிற்றுப்போக்கு இருக்குது, எனக்கு உடனே குணமாகணும்னா இதுக்கு உங்களுக்கு அலோபதி மருத்துவம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு 2-3 நாட்களில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். ஆனால் இந்த காய்ச்சலோ, இந்த வயிற்றுப்போக்கோ, இந்த ஒரு ரன்னிங் நோஸ், ஒரு கோல்ட் அண்ட் காஃப் இருக்குன்னா, இது உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருதா, அடிக்கடி வருதா, இல்லை ஒன்ஸ் இன் அ வைல் வருதா? அப்படி வர பட்சத்தில் இது எதனால் வந்திருக்கு? இதுக்கு எதிர்ப்பு சக்தின்ற ஒரு குறை இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இன்றைக்கி காய்ச்சல் வந்திருக்கு. உங்களோட இருக்கிற வீட்டில் அத்தனை பேருக்கும் காய்ச்சல் வருதா? உங்களுக்கு ஒண்டி வந்திருக்கா? எல்லாருக்கும் அடிக்கடி வரலையா? உங்களுக்கு மட்டும் வருதா? அப்போது எதனால் இது வருது? நம்ம அந்த நேரத்தில் தீர்வு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு மருந்து. ஆனால் இதோடைய காரணத்தை கண்டறிஞ்சு, அதோடைய மூல காரணங்களுக்கு போய், அதோடைய ஃபவுண்டேஷனுக்கே போய், அதோடைய ஆரிஜினை போய், அந்த ஆரிஜினை போய் நீங்கள் கண்டறிஞ்சு, இது எதனால் வருது, இவரோட உடலில் ஏதாவது எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் இருக்கா, இல்லை செயல்படக்கூடிய சில ஃபங்க்ஷன், சில உறுப்புகளில் சில குறைகள் இருக்கா, அதனால தான் இவருக்கு இந்த ஒரு நோய் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, அப்பப்போ ஒரு தற்காலிகமாக அதை சரிப்படுத்திக்கிட்டே இருக்காரா? அதோடைய ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு எடுக்கிற மருந்து அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வேலை செய்யுது, அதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்குது. ஆனால் இந்த மருந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் இந்த பிரச்சனையுடைய தாக்கம் வேகமாக வர ஆரம்பிக்குது.
இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தது, இப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருதா, அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருதா, அதோடைய ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை ரிப்பீட்டேஷன் வருதா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, நம்ம அது மாதிரி பார்க்கணும். ஸோ எப்போவுமே 2 மருத்துவத்தையுமே நான் வந்து ஒருங்கிணைக்கிறேன். இந்த 2 மருத்துவத்தையுமே நான் தனியாகவே பார்க்குறதே கிடையாது. 2 மருத்துவத்திலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது. இன்றைக்கி ஒரு அறுவை சிகிச்சை வேணும், ஒருத்தருக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்குது, அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து ஒரு பர்ஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது, அக்யூட்டாக இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, பிரச்சனைகள் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டங்கள், அவசரகால சிகிச்சை, அறுவை சிகிச்சை, விபத்துகள் ஏற்பட்டு எலும்பு முறிவாயிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அலோபதி மருத்துவமும் நவீன மருத்துவமும் நமக்கு கண்டிப்பாக அவசியம். இதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அதன் சிகிச்சைக்கு பிறகும் சரி, சில தருணங்களை சில தொடர்ந்து வரக்கூடிய சில நோய்களுக்கெல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில நோய்களுக்கெல்லாமே நம்ம வந்து அதுக்கேற்றவாறு நம்ம அதை முழுமையான ஒரு கவனம் கொடுத்து அதோடைய காரணங்களை ஆழமாக கண்டறிஞ்சு அதுக்கு ஏற்றவாறு நம்ம சிகிச்சை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நோயாளிகளுக்கும் சரி, ஒரு பொதுமக்களுக்கும் சரி, நம்ம இந்த 2 விதமான மருத்துவத்தையும் ஒருங்கிணைந்து இவங்களுக்கு எது தேவைப்படும்ன்றதை நம்ம முடிவு பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கணும், ஒரு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, ஒரு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது. இந்த எல்லா நோய்களுக்குமே 2 விதமான மருத்துவமும் கொடுக்க முடியும். அலோபதி மருத்துவத்தையும் கொடுக்க முடியும், நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவம் இது கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த 2 மருத்துவத்தையுமே நம்மளால் ஒருங்கிணைக்க முடியுமா, ஒன்று சேர வைக்க முடியுமா, 2த்தையுமே நம்ம வந்து ஒன்று கலந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியை கொடுக்க முடியும்னா அதுதான் கால்ட் ஃபங்க்ஷனல் மெடிசன். ஒரு ஆயுஷ் மெடிசனையும் எனி ட்ரெடிஷ்னல் மெடிசனையும் ஒரு மாடர்ன் மெடிசனையும் இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அவுட்கம்மை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஃபெசிலிட்டியை நம்மளுடைய அபிஜய் மருத்துவமனையும் ALM ஆயுஷுமே நம்ம இதை வந்து ஒருங்கிணைஞ்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி பொதுமக்களுக்கு சரி, இந்த உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது? சில பேர் வருவாங்க, எனக்கு உடனே சரி பண்ணிவிடுங்க, எனக்கு வந்து இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் உடன்பாடு இல்லை, அலோபதி மருத்துவத்தை எடுத்துக்கணும். சில பேர் வருவாங்க, எனக்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் எனக்கு குணப்படுத்தி கொடுங்க, அங்கே சிறப்பான சிகிச்சைகள் கொடுங்க, சிறப்பான வைத்திய முறைகளை கொடுங்க, கண்டிப்பாக அதையும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்களுடைய ஆலோசனைகளை கேட்டால் அதை கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்றவாறு, ஒவ்வொரு நோயாளிகளுக்கு ஏற்றவாறு, அவங்களுக்கு ஏற்றவாறு எங்களால் கொடுக்கவும் முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே ஒரே நிழல் குடையில் செயல்படுறோம். நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவம் ALM ஆயுஷும், நம்மளுடைய நவீன மருத்துவம் அபிஜய் மருத்துவமனையும் 2மே ஒரே நிழற்குடையில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் ஒரு நோயாளிகளுக்கும் ஒரு பொதுமக்களுக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது சுகர் இருக்குதுன்னு பார்க்குறாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம், அது எல்லாமே நம்ம சரிப்படுத்துகிறோம். ஸோ அதனால் இந்த ஒரு இன்டெகிரேட்டட் மெடிசனை, ஃபங்க்ஷனல் மெடிசனை நீங்கள் எல்லாருமே உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக்கி அதை வந்து நீங்கள் ஒரு முழுமையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். தேவையானவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் தெரிவுபடுத்துறதும் நல்லதாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.